வணக்கம் மக்களே. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே பண்ணலை நான் வீட்டை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கனாலும் அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு டெக்னிக்காக பாலிசிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து மிகவும் சுலபமாக முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும். இப்படி ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணது மூலயமா ஒரு நாடு மிகவும் மோசமான நிலையிலேருந்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு. அது என்ன நாடு, என்ன கொள்கைன்னு தானே இப்போ பார்க்க போகிறோம். அது எந்த நாடும் ஒன்றும் இல்லைங்க, ஜப்பான் தான். ஜப்பான்காரன் தான்யா. ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், நீ என்னத்தை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொற்றொடர்களை கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஒரு டைலாக்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு பிரின்சிபல் தான் காரணம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5S 5 எஸ்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஜப்பான்கார் கண்டுபிடிச்சி தான் இந்த டெக்னிக். கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம், இன்க்ளூடிங் வீட்லையும் பயன்படுத்தலாம். நான் இதை பர்சனலாக வீட்டில் பயன்படுத்தி பல நன்மைகள் அடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது வீட்டில் பயன்படுத்துறதுக்கு. இந்த டெக்னிக்கை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கம்பெனியில் ஆஃபீஸில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த 5S தாங்க அது. இதை நம்ம இப்போ ஒன்றா வந்து பார்க்கலாம். ஜப்பான்காரங்க அவங்க மொழியில் வந்து ஒரு 5 பிரின்சிபலாக சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்லையும் சொல்லி தமிழ்லையும் சொல்லி என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் எஸ் 1Sன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்ரி. இங்கிலீஷில் வந்து ஷார்ட், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் எது தேவையான தேவையில்லாத அப்படின்றத பிரித்து எடுக்கிறதுக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு மிஷினில் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே என்னென்ன தேவையானது இருக்கணும், தேவையில்லாத இருக்கக்கூடாது அப்படின்றத பிரித்து எடுக்கிறது. வீட்லேயும் அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் தேவையில்லை நல்லா கேட்டுக்கோங்க. இதில் பிரிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தேவையானது தேவையில்லாதன்னு தான் பிரிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாதுன்னு அப்படி இல்லை, பயன்படக்கூடாதது அப்படின்னு இல்லை, தேவையானது தேவையில்லாது. அது பயன்படலாம், ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அது தேவைப்படுதா இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு தேவைப்படல, அது பயன்பட்டாலும் எனக்கு அங்கே தேவைப்படலன்றப்போ அதை கண்டிப்பாக பிரித்து எடுத்தே ஆகணும். தேவையில்லைன்னா அது தேவையில்லை தான். அது இப்போ தேவைப்படாது, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தேவைப்படாதனால அப்படியே இங்கேயே எடுத்து வச்சுக்கிறேன். அதை நீங்கள் வேறு இடத்துல தான் எடுத்து வைக்கணும். முதல்ல எது நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ தேவை, என்னென்ன தேவைன்றது தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரித்து எடுத்துடணும். பிரித்து எடுத்துடுறீங்களா, இப்போ தேவையானதை உங்கள் இடத்துல வச்சுக்கிறீங்க, தேவையில்லாத என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்மளுக்கு பயன்படக்கூடியது பயன்படாதது, நமக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. வீட்டில் இருந்தால் ஷோரூம்லேயோ கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டேக் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க தேவையில்லாத. அதை தேவைப்படுறவங்க வேணால் எடுத்துப்பாங்க. அந்த தேவையில்லைன்னு நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதில் வந்து சில விஷயங்கள் ரிப்பேர் ஆனதாக இருக்கும், சில விஷயங்கள் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு எப்போதைக்கு தேவைப்படாதுன்ற மாதிரி இருக்கும். அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுதான் வந்து அந்த 1S. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2S, ரெண்டாவது எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்டன், செட் இன் ஆர்டர். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்வாங்க. நம்ம தேவையில்லாதன்னு முதல்ல 1Sல பிரிச்சுட்டோமா, 1S கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 2வது எஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையானதை எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைன்றதை அழகாக எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு இடம், அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வைக்கணும். நம்ம பயன்படுத்துகிற பொருட்களை எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம பயன்படுத்துமோ அந்தந்த இடத்துல அந்த பொருளை வைக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் ரூமில் தான் உப்பு, மிளகா, தனியா இந்த மளிகை பொருட்கள், சமையல் செய்யும் பொருட்கள் அதில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருளை இப்போ பால், தயிர்லாம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைப்போம். சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பாத்ரூம் பக்கத்தில் வைப்போம். இது வீட்டில். கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சுருப்பாங்க, குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுங்க ஒரு இடம் இருக்கும், ஃபயர் எக்ஸ்ட்ராக்டருக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்தந்த பொருள் இருக்கும். வேறு இடத்துல வச்சுருந்தோம்னா நமக்கு தேவைப்படும் போது தேடுற மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய இப்போ வண்டி சாவி காணும்னு தேடிப்போம், சீப்பை காணும்னு தேடி இருப்போம், வாட்சை காணும்னு தேடி இருப்போம். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு தேடுகிற அந்த வேலை இருக்காது, மிச்சமாக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்துடலாம். அது யார் எடுத்தாலும் சரி அதே இடத்துல எடுத்து போய் வைக்கணும். எடுத்த பொருளை இடத்துல வைக்கிறது தான் வந்து இந்த 2வது எஸ் செய்டன், ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது 3வது எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெய்ஷோ. இங்கிலீஷில் வந்து ஷைன், தமிழில் வந்து தூய்மைப்படுத்துதல். அதாவது தூய்மைப்படுத்துதல்னால் நார்மலாக க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் வேலை செய்கிற இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கிறது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு கடையை நடத்துகிறீங்கன்னா கடையை தூய்மையாக வச்சுக்கிறது. எதுனாலும் தூய்மைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் பெருக்கி வாடுறது மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக தூய்மை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், டெய்லி வீடு பெருக்கிட்டு வரைக்கிட்டு தான் இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதை சரியாக செய்யணும். க்ளீன் பண்ணுறதுன்றது தூய்மைப்படுத்துதல் மட்டும் இல்லாமல் அதோட இன்னும் கொஞ்சம் டீப்பாக அது வந்து வேணால் ஷைனுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அந்த ஷெய்ஷோவை ஷைன், அதாவது ஷைன்னா வந்து பளபளத்தல் அப்படின்ற மாதிரி வரும். வெறுமனே சும்மா இல்லாமல் அதை கரெக்டாக அழகாக தொடச்சி வைக்கிறது. இப்படி தூய்மைப்படுத்தும் போது என்ன நடக்கும்னா நம்ம சுற்றி ஒரு விஷயமா பார்க்கும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் நமக்கு தெரிய வரும்.
ஒரு மிஷினை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது தேஞ்சு போயிருக்கா, இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இப்போ நியூமேட்டிக் ஹைட்ராலிக் ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்கான்றதை அதை கண்டுபிடிக்க முடியும். வீட்லேயுமே நம்ம பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். வீட்டில் நம்ம தூய்மைப்படுத்தினா நார்மலாக பெருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன பொருட்கள், காணாமல் போன கம்மல், திருவாணி, பேனா, பென்சில், சில விஷயங்கள் பெட்டுக்குள்ளே விழுந்திருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நல்லா க்ளீன் பண்ணும்போது தான் காணாமல் பொருளெல்லாம் கிடைக்கும். அந்த க்ளீனிங்கை வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த 1S 2S பண்ணுற மாதிரி 3S, அந்த 1S 2S நல்லா ஃபாலோ பண்ணணும்னா 3S பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மூணுமே ஒன்று சம்மந்தப்பட்டது மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும், சில தேவையில்லாத பொருள் கிடைக்கும். அதுக்கு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அதே போல் இது தேவையிலேருந்து பிரித்து வைக்கவும் முடியும். இப்படி இந்த மூணுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அதான பலனை கரெக்டாக கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அழகாக தேவையில்லாத பிரித்து வச்சுருப்போம், எல்லாத்தையும் ஒழுங்காகவும் வச்சுருப்போம், அதே போல் எல்லாம் க்ளீனாகவும் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம மட்டுமே வச்சுருப்போம். அடுத்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சரி நமக்கு அடுத்த ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சில நேரங்களை வந்து மாற்றி விட்டுருவாங்க. அது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எல்லாருக்குமே இது தெரிய வைக்கணும். இந்த மூணுமே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், அது சரியாக செய்யாமல் இருப்போம். அதை எப்படி செய்கிறதுன்றது தான் அடுத்தடுத்து வரப்போகுது. 4வது எஸ், ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செய்கெட்சு, இங்கிலீஷில் வந்து ஸ்டாண்டர்டைஸ், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். நிலைப்படுத்துதல்னால் இப்போ நம்ம 1S 2S 3S பார்த்தோமா, இந்த 3Sயும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமான்றது தான் இந்த 4வது எஸ். ஏன்னா நம்ம எல்லாமே நார்மலாக வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். அதை நம்ம கண்டினியூவாக பண்ண மாட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் அதனால பண்ணிகிட்டு இருப்போம். பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறது, ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஒரே நாள் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பண்ணுறது. அதுதான் இந்த 5S. எல்லாமே ஒன்றும் புதுசாக உலகத்தில் கண்டுபிடிச்சது மாதிரி இல்லை. அவங்க ஜப்பான்காரங்க அதை ஒழுங்காக ஒரு ப்ராசஸாக வந்து ஃபார்முலாவாக போட்டு யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம பழக்கத்திலே இருக்கிறது தான் அது. ஏன்னா ஆயுத பூஜைனா க்ளீன் பண்ணணும், பொங்கல் ஆனால் வெள்ளை அடிக்கணுன்ற மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படியாவது பண்ணி தொலைங்கிற வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் இந்த 4S, டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது தான். 4வது எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்படுத்துதல் என்ன பண்ணுறோம்னா இந்த 1S 2S 3S ஒழுங்காக செய்கிறோமான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வைக்கணும். இந்த இடத்துல இந்த பொருள்லாம் இருக்குது, இந்த இடத்துல இது இப்போ ஃபயர் எக்ஸ்டார்டட் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் தேவையான மருந்துகள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் வண்டியில் பெட்ரோல் இருக்கா, காத்திருக்கோம், வண்டி எடுக்கும்போது ஒரு டைம் செக் பண்ண மாட்டோம். நம்ம முடிஞ்சால் டெய்லியுமே லைட்டாக ஒரு வண்டி விடும்போது எடுக்கும்போது செக் பண்ணோம்னா நமக்கு அந்த கம்மியாக இருக்குது, அடுத்த வாட்டி போடணும் அப்படின்ற ஒரு உஷார்த்தன்மையாக இருக்கும். இந்த நிலைப்படுத்தல் ஸ்டாண்டர்டைஸை நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம். தேட்டர்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பெரிய நிறுவனங்கள் எங்கன்னா போனீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க, அதுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க டாய்லெட் பேப்பர் இருக்குது, ஹேண்ட் சானிடைசர் க்ளீனிங் பண்ணியாச்சு, வாஷிங் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு அதெல்லாம் டிக் பண்ணி சைன் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ், நிலைப்படுத்துறது. எல்லாமே சரியாக செஞ்சுருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறது. நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறது இது மட்டும்தான். இந்த 4வது எஸ்ஸை கரெக்டாக பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 3Sஸை கரெக்டாக செய்கிறதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு 3யும் எப்படியாவது செய்வோம், ஆனால் அரைக்குறையாக செய்வோம், ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்ய மாட்டோம். அதை கரெக்டாக செய்கிறோமான்றதுக்காக இந்த 4வது எஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பெனியில் ஆஃபீஸ்லலாம் நம்மளால் முடிஞ்ச வரை பண்ணுவோம், வீட்லேயும் அதையே ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் இந்த பொருள் இருக்குது, ஏன்னா திருப்பி கழிச்சு வைப்பாங்க, மாறி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஆஃபீஸ் தான் நிறைய பேர் வருவாங்க, செய்ய முடியாது. நம்ம வீட்டில் அதிகபட்சமாக 4-5 பேர் இருப்போமா, முடிஞ்ச வரை நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரப்போ அடுத்தடுத்து வரவங்களும் ஃபாலோ பண்ண வழி இருக்குது. ஒரு 3-4 பேரை நம்மளை ஃபாலோ பண்ண வச்சோம்னா தான் அப்புறம் நம்ம ஒரு 300-400 பேரை ஃபாலோ பண்ண வைக்க முடியும். அதனால் இந்த 4வது எஸ் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான எஸ். அது பார்த்திங்கன்னா 5வது எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது எஸ்க்குன்னு தனியாக எந்த ஒரு வேலையும் கிடையாது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தல 1S 2S 3S 4Sன்னு அதை 4யும் கரெக்டாக பண்ணணும். அதுதான் வந்து 5வது எஸ். 5வது எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிட்ஷெஹூ சட் சைன், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடித்தல், அதாவது தொடர்ந்து செய்தல், பயிற்சி மற்றும் கடைபிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. நம்ம முதல்ல ஒரு 4S பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த 4Sமே கரெக்டாக தினமும் செய்யணுங்கிறது தான் வந்து இந்த 5வது எஸ். 4வது எஸ்ஸும் இதே மாதிரி தானே இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. 4வது எஸ் வந்து ஃபஸ்ட்டு 3Sஸும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி லிஸ்ட்டு போட்டு செக் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 4வது எஸ் ரொம்ப முக்கியம், அதை செஞ்சே ஆகணும். இந்த 4த்தையும் 1 2 3 4 4Sஸையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்து தினமும், அதுவே தான் 5வது எஸ். பயிற்சி மற்றும் கடைபிடித்தல், தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. இதை கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு இதனால் என்னென்ன பலன்கள் வரும்ன்றதை மட்டும் இப்போ கடைசியாக பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து வைக்கிறதால நமக்கு தேவையானது தேவையில்லாதுன்னு தெரிஞ்சிடுது, அதனால் நமக்கு பாதி இடம் மிச்சமாகும். இதுதான் முதல் எஸ்ஸோட பயன். 2வது எஸ்ஸோட பயன் என்ன பார்த்தீங்கன்னா செட்டின் ஆர்டர், அடுக்கி வைக்கிறோம்ல, அடுக்கி வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கிறதால நம்ம தேடும்போது கரெக்டாக எடுக்க முடியுது. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அந்தந்த பொருள் கரெக்டாக வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ வெல்லம், சக்கரை, கருப்பட்டிலாம் ஒரே இடமா இருக்கும், அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். வெல்லம் தனியாக, சக்கரை தனியாக, கருப்பட்டி தனியாக இருக்கும். நம்ம போனோன்னு டக்குன்னு எடுத்துன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி செட்டின் ஆர்டர் நமக்கு தேடுறதுக்கான டைம் குறையுது. வீட்லேயும் அதே போல் அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சோம்னா வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் நமக்கு தேடுறதுக்கான வேலை குறையும்.
3வது சஸ்டைன், தூய்மைப்படுத்துதல். க்ளீனாக வச்சுக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காலும் தெரிய வரும். டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பளபளப்பு, அதை ஒரு மிஷினை க்ளீன் பண்ணாலும் சரி, வீட்டை க்ளீன் பண்ணாலும் சரி, வச்சு டெய்லி வண்டி துடைக்கிறங்கனாலும் சரி, நார்மலாக பார்க்குறத விட அது ஒரு பளபளப்பு தரும். டெய்லி துடைச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். 4வது ஸ்டாண்டர்டைஸ், நிலைப்படுத்தல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எஸ்ஸையும் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமான்ட்டு நம்மளே உண்மையாக வந்து செக் பண்ணிக்கணும். நம்மளே ஒரு செக்லிஸ்ட் போட்டு இன்றைக்கி இந்த வேலையை பார்த்துட்டேன், ஆமாம் இன்றைக்கி எல்லாமே க்ளீனாக இருக்குது, இன்றைக்கி நான் இந்த துடைச்சிட்டேன், பெருக்கிட்டேன், இந்த இடத்த கரெக்டாக இருக்குது, இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த பொருள் இல்லாத பொருள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணுறது 4வது எஸ். இதை பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 எஸ்ஸும் ஒழுங்காக நடக்க தான் செக் பண்ணி ஒழுங்காக நடத்திக்கிறோம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு 3 எஸ் சரியாக நடக்கலைன்னா அது இந்த 4வது எஸ் காட்டி கொடுத்துரும். அதில் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். 5வது எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ப்ராக்டிஸாக இதை இந்த 4 எஸ்ஸையும் பண்ணும்போது அது ஒரு பழக்கமாக மாறிடும். அதுதான் நம்மளுக்கு 5வது எஸ், பயிற்சி மற்றும் கடைபிடித்தல். இதை நல்லா பண்ணும்போது நமக்கு நேரம் மிச்சமாகுது, பணம் மிச்சமாகுது, தேடுதல் மிச்சமாகுது, டென்ஷன் மிச்சமாகுது, வேலையை ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு உதவுது. நம்ம வேலையை நம்ம ஸ்மூத்தாக பண்ணும்போது நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து படிக்கணும்னு இருக்கும்போது வேலைகள் அழகாக ஈஸியாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கான டெவலப்மெண்ட் வரும். அது பொருளாதார விஷயத்தில் இருக்கட்டும், ஒரு வீட்டு விஷயத்தில் இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை நம்மளே ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறோமா, நம்மளுக்கு கூட நம்ம கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய வேலை கூட ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா சின்ன வேலை கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேலை செய்கிறவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறவர்கள், இல்லை வீட்டை பராமரிப்பவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். இது ஏற்கனவே யாராவது பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இது போன்ற தகவல் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறேன். நன்றி. ஆரம்பிக்கலாங்களா?